ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமுத்தி டு சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பூரி மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைல் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு இப்போ நம்ம வானிலையில எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுல இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுல இப்போ ஒரு 7-8 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கா, அதையும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், இதுக்கு பாத்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே இருக்கும். நல்லா நான் பெருசா இருக்கிற 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்னது மீடியம் சைஸ்லாம் நீங்க 4 கூட எடுத்துக்கலாம். அதோட 2-3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இருக்கிறேன். மசால் பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நிறைய இருந்தா தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இது நல்லா ரொம்ப வணங்கவும் விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கிரன்ச்சியான டைப்ல இருந்தாதான் சாப்பிட நல்லா இருக்கும். இதுல கொஞ்சமா சோம்பு சேர்த்திக்கோங்க. இதுல இப்போ 2 பெரிய தக்காளி அரைஞ்சி வச்சிருக்கிற அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கல்லுப்பு, இதுல இப்ப கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால காரத்துக்கு ஏற்ப நீங்க மிளகாத்தூளை சேர்த்திக்கோங்க. இப்ப இதுல நான் ஒரு 3-4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் நம்ம இதோட சேர்த்திக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கல்லை எடுத்துக்கோங்க கொஞ்சமா, அதை நல்லா நைஸ் பண்ணி தண்ணியாட்ட கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நான் பொட்டுக்கலையை மிக்சியில அரைச்சி தண்ணி மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன், இது இதோட சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா கெட்டியாகவும் பொட்டுக்கல்லை போட்டதுக்கு, அதனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நம்மளுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியா வேணுமா இல்ல கொஞ்சம் தண்ணி பதத்துல வேணுமா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க தண்ணி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியா இருக்கு, அதனால நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சில வேணும்ன்றதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியா வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது ஆறுனா எப்படி கெட்டியாகும். நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தாராளமாவே தொட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது இப்போ மசால் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம இப்போ தனியாக இது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். பூரி மசால் ரெடி. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.